பேட்டியோட பார்த்ததாலதான் அம்மாவை மாற்றிய விஜய். அவங்களுக்கு ஒண்ணும் விளங்க இல்ல. நீங்க அடுத்த முறை வரக்குள்ள 1000 முறை திரும்ப வந்தாலும் நான் இப்படியே தான் வருவேன். இவனுங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் அம்மாவை மாற்ற முடியாது. நான் என்னங்கண்ணா நல்லா லேடி சென்டிமெண்ட்டை பிடிச்சி ஆட்சியும் பிடிச்சிட்டீங்க. சூப்பர்ண்ணா. அம்மாவா? அண்ணனே நீங்க என்ன கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கும் ஒரே அம்மா தானே? தமிழ் எல்லாரும் படத்தில் நடக்கிற மாதிரியே நிஜ வாழ்க்கையிலேயே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மீம்ஸை பாருங்க. ஓட்டு போடும்போது சுகமா இருந்துச்சா? நான் 5 வருஷத்துல என்னென்னலாம் நடக்க போதோ தெரில. அவதிக்குள்ளாகிறது நாம தான், வேற யாரும் கிடையாது. அண்டை அயல் நாட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அண்டை அயல் நாட்டுல எல்லாம் பேசுறாங்களாமா? என்ன பேசுறாங்க? இலங்கையில பாருங்க, யாழ்ப்பாணத்தை தரேன், கச்சத்தீவையும் தரேன்றான். அவங்க அசிங்க அசிங்கமா பேசுறாங்கம்மா. தெரியல. அப்ப அவர் மனுஷன் அண்டை அயல் நாட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இலங்கையில பாருங்க, யாழ்ப்பாணத்தை தரேன், கச்சத்தீவையும் தரேன்றாங்க. தெரியல. அப்ப அவர் மனுஷன் இந்த தற்கொலை கூட்டத்திடம் வந்து மாட்டிக்கிட்டோம். அதாவது அம்மா உணவகம் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இவரோட ஃபோட்டோவை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, எடப்பாடி முதல்வராக இருந்தபோதும் அவரோட ஃபோட்டோவை வைக்கல. இவர் ஸ்டாலின் சார் அவரு முதல்வராக இருந்தபோதும் அம்மா உணவகத்தில் அவங்களோட ஃபோட்டோவை வைக்கல. ஆனால் விஜய் வந்து 2 வாரம் கூட ஆகலை. ஜெயலலிதா படம் இருந்த இடத்தில் இன்று விஜயின் படம். மறுசீரமைப்பு என்று சொன்னார்கள். ஆனால் நடப்பது அயோக்கியத்தனமான பிஆர் திருட்டு வேலை. பிஆர் என்றால் ப்ரமோஷன். வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட்டடா இருக்கிற ஏரியா கிட்ட வந்து எல்லாமே வந்து மூடிட்டாங்க. டாஸ்மாக் கடை எல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை, அதான் சக்சஸ்ஃபுல்லா மூடிட்டாங்க. உனக்கு இன்னொரு அதுக்கு ஒட்டாப்ல இருக்கிற பிரைவேட் பாரை வந்து மூடவே இல்லை. இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு, இது என்ன உங்கள்ட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா பினிஷிங் சரியில்லையே அப்படின்னு மக்களே சிந்திச்சு நீங்க தான் கேட்கணும். இந்த ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து வீதியிலேயே இருக்கிற பிரைம். இதுதான் தமிழ. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் என்னோட சரௌண்டிங்களுக்கு என் ஊர் பக்கத்துல, என் ஊர்லயும் என் ஊர் பக்கத்துல இருக்கிற ஏரியாவிலையும் தான் நான் சொல்ல முடியும். 11 AM to 11 PM அப்படின்னு ஒரு பார் வந்து, அப்புறமேட்டு டிஸ்கோ பார், அந்த பண்ணின்னு நிறையா பார் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ப்ரைவேட் பார்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஐ திங்க் ஏப்ரல்னு தான் நினைக்கிறேன். அந்த டைமில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரீசன்ட் டைம்ஸில் இப்படி கடையெல்லாம் மூடுவாங்கன்னு தெரிஞ்சே தான் இப்படி ப்ரைவேட் பாருங்கிறத ஒன்று ஓப்பன் பண்ணாங்களா? அது என்னன்னு தெரில. இந்த தனி ஒருவன் படத்தில் சொல்கிற மாதிரி நம்மளை ஆள்றது பொலிட்டீஷியன்ஸ் இல்லை, வியாபாரிகள். அதுதான் நினைக்கிறேன் போல. அதுவாக தான் இருக்கும். மக்கள் விரும்புற மாற்றமா இல்ல முதலமைச்சர் விஜய் நமக்கு தர ஏமாற்றமா?